நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா, நமோ கோவிந்தா. இந்த கோவிந்தா என்ற நாமமானது நமக்கு எப்படிப்பட்ட உயர்வுகளை தரக்கூடியது தெரியுமா? ஆழ்வார் பெருமக்களும் எத்தனையோ திருமால் பக்தர்களும் சொன்ன அற்புதமான நாமம் இந்த கோவிந்தா என்ற கோஷம். கோவிந்தனை கண்ணார காண்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் வந்து சேரும் என்பது ஐதீகம். பெருமாளை சிக்கன பற்றியவர்கள் யாருமே வாழ்க்கையிலே சோடை போக மாட்டார்கள். அத்துணை விதமான சுகங்களையும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான எல்லா விதமான சுகங்களையும் அருள்பவன், நம்மை காத்து ரட்சிப்பவன் திருமால். 108 திவ்ய தேசங்களிலே 107 திவ்ய தேசமாக திருப்பார்கடல் கூறப்படுகின்றது. மனிதர்கள் தங்களுடைய இந்த பூத உடலோடு தரிசனம் செய்ய முடியாது. ஏனெனில் வைகுண்டத்திலே திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற திருமாலை இந்த பிறவி முடிந்த பின் நாம் அவ்வுலகம் சென்ற பின்னே தரிசிக்க முடியும். மற்ற ஸ்தலங்களை எல்லாம் பூலோகத்திலே நாம் தரிசிக்கலாம். ஆக இந்த சயன கோலத்தை மட்டும் திருப்பார்கடலிலே இருக்கின்ற பெருமாளை மட்டும் நாம் நம்முடைய மரணத்துக்கு பின்புதான் தரிசிக்க முடியும். சரி, ஆனால் திருமாலை சயன கோலத்திலே பார்க்க ஆசைப்படுகின்றோம். அதற்கு என்ன வழி? இந்த ஊனுடம்போடு அந்த தரிசனத்தை பெறுவதற்கு என்ன வழி என்றால், அதற்கு பெருமாள் அழகாக வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார் நமக்கு. இப்படி பெருமாளை சயன கோலத்திலே தரிசனம் செய்வதற்கு ஸ்தல சயனம், மாமல்லபுரத்திலே திருக்கடல் மல்லை ஸ்தலசயன பெருமாள் நிலமங்கை நாச்சியார் திருக்கோயில் 63வது திவ்ய தேச கோயில்களாக போற்றப்படுகின்றது. இங்கே அமைந்திருக்கின்ற திருமால் தனது வலது கரத்தை உபதேச முத்திரையுடனும் மார்பின் மீது வைத்து தரையிலே ஆதிசேஷன் மேல் சயன நிலையிலே அற்புதமாக நமக்கெல்லாம் காட்சி தருகின்றார். இந்த ஸ்தல சயன பெருமாளை தரிசிக்கலாம். அதன் பின்பு பார்த்தீர்கள் என்றால் அதற்கு அடுத்த சயனம் என்று பார்த்தால் புஜங்க சயனம். ஸ்ரீரங்கத்திலே அமைந்திருக்கின்ற அரங்கநாத சுவாமி கோவில் 108 திவ்ய தேசங்களிலே முதலாவதாக போற்றப்படுகின்றது. கோவில் என்றாலே பெருமாள் கோவிலிலே ஸ்ரீரங்கம்தான் முதலானது. விண்ணகரத்திலே அமைந்துள்ள திருமால் புஜங்க சயனத்திலே அருமையாக காட்சி தருகின்றார்.